ஒரு நாயகன் உதயமாகிறான். பிஜே பப்பு ஒரு பெரிய கூட்டத்திலிருந்து ஒரு மனிதன் பப்பு இதே மாதிரி பிரஸ் ஈவென்ட்ல எல்லாம் பின்னாடி உட்கார ஆரம்பிச்சு, பப்பு இது மாதிரி பிரஸ் ஈவென்ட்ல எல்லாம் ஆங்கருக்கு சைடுல ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சு, பப்பு இன்னைக்கு ஜாம்பவான்கள் சார்லிக்கும் சரண்யா மேடம்க்கும் நடுவில் வந்து உட்காந்துருக்கானா, அது வந்து அவனுடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு. பப்பு விஜய் பப்பு 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 எஸ் பப்பு சார் வந்து பப்பு அவர் வந்து ஒரு குட்டி தனுஷ் நமக்கு. கண்டிப்பா இஸ் an actor for the future. அதுல எனக்கு டவுட்டே இல்லை. ஸ்டீல் த ஷோ. ரொம்ப சாதாரணமா பண்ணிட்டாரு. பப்பு சார் வந்து சீரியஸா செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ரோல் வராரு, அது தியேட்டரே தெறிக்க விட போறாரு. அவ்வளவுதான். நான் இதுக்கு மேல சொன்னேன்னா ஏ கேஷ், அதான் ஆகாஷ் அவர் பேர், இந்த கதையில அவர் கேரக்டர் பேரு. அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. ஏன்னா சீன் பை சீன் தூக்கி சாப்பிட்டுட்டு இருக்க எல்லாரையும். ஏதோ ஒரு 30-40 படம் பண்ண மாதிரி பப்பு டிட் a wonderful job. வாழ்த்துக்கள் பப்பு. அப்படி ஒரு எனர்ஜியான பையன், சரியான இடத்துல நீங்க வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். யூ ஆல்சோ. நம்ம நல்ல சீன்ஸ் பண்ணிருக்கோம், நிறைய தமாஷ் சீன்ஸ் பண்ணிருக்கோம். ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, சூப்பரா பண்ணிருக்கீங்க. பப்பு என்னடா பண்ணி வச்சிருக்க? எப்போதுமே சிரிக்க வைத்த பப்பு இந்த படத்தில் என்னை சிந்திக்க வைத்தான். நடிச்ச நம்ம தம்பி பப்புவையும் கண்டிப்பா அந்த நேரத்தில் ரொம்ப பாராட்டணும். நான் நடிச்ச உடனே தம்பி ராஜு கிட்ட கேட்டேன், நல்ல கேரக்டர்ப்பா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு தந்திருக்கலாம்ல அப்படின்னு. இல்லைண்ணே, அது அப்படியான ஒரு கேரக்டர் அது தம்பி தான் பண்ணணும் அப்படின்னாப்புல. அதுக்கு தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பப்பு எஸ் பப்புவை பத்தி சொல்லணும்னா, அவரு அந்த ஸ்பாட்லயே நமக்கு அப்படியே சிரிப்பு வரும் அவர் பண்றது எல்லாமே. அப்பவே சொன்னேன் ராகவ் சார் கிட்ட, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் நடிக்கிறது வந்து பண்ணிருக்காரு. ஐ ரியலி லவ் யுவர் கேரக்டர் இன் திஸ் ஃபிலிம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் விஜய் பப்பு அவர் வந்து மலையாளத்தில் இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு பெரிய ஹீரோவோட சொல்ல விரும்பல ஒரு பெரிய படம் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் ஒரு ஹீரோ. அண்ட் அவர் வந்து ஒரு குட்டி தனுஷ் நமக்கு. அண்ட் பப்பு வந்து இது சொல்ல மறந்துட்டேன் நான். ஆக்சுவலாக பப்பு கூட எனக்கு காம்பினேஷன் இல்லை, பட் ஹீஸ் அ வெரி குட் ஆக்டர். திருச்சின்றபுரத்துலேயே மனுஷன் கிழிச்சிருப்பாரு. தேங்க்யூ தலைவா, தேங்க்யூ. பன் பட்டர் ஜாம் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் படமாக பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்கும். இந்த